ஐயோ! இவைங்க படுத்துற இம்சை என்னால தாங்க முடியலப்பா. இப்படி நம்ம எல்லாரும் புலம்புற மாரி தான், இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீமோட நிலைமை வந்திருக்குங்க. நேத்து நாள் முடிவுல ஆஸ்திரேலியா 405 ரன் எடுத்திருந்தாங்க. 7 விக்கெட் போயிருந்துச்சு. இத பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, "எப்பா இந்தியா என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னைக்கு சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவ ஆல் அவுட் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம்." ஆனா அலெக்ஸ் கேரி இருந்துகிட்டு, "நேத்து என்ன ஃபார்ம்ல விளையாண்டேனோ, அதே மாரி தான் இன்னைக்கு நான் கன்டின்யூ பண்ணுவேன்." அப்படின்னு மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுத்துட்டு இருந்தாருங்க. ஆனா என்னதான் நீங்க விளையாண்டாலும், நாங்களும் ஒரு பக்கம் விக்கெட் எடுப்போம் அப்படின்னு பும்ரா ஸ்டார்க்க தூக்குனாரு. அதுக்கப்புறம் சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஆனா அலெக்ஸ் கேரி மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுத்துட்டு இருந்தாருங்க. அவரோட விக்கெட்டையும் ஒரு கட்டத்துல ஆகாஷ்தீப் எடுத்தாரு. இதனால நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவ 445 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம். இத பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சரி ஆஸ்திரேலியா 445 ரன் எடுத்திருக்காங்களே, நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸும் நல்லா விளையாடுவாங்க. ஒரு 100 ரன்னு சேர்த்து ஒரு 500 ரன்னுக்கு மேல எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஆசை ஆசையா பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆசைய அப்படியே நிறைவேத்துற மாரி எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் ஸ்டார்க்கோட பால்ல நான் ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிப்பேன் அப்படின்னு 4 எல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்புனாரு. சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா, அடுத்த பால்லே அவுட் ஆயிட்டாருங்க. அவர்தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, அதே ஆளு அதே அடி அப்படின்ற மாரி எப்படி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாரோ, அதே மாரி சுப்மன் கில்லும் ஸ்டார்க்கோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. சரி அதுக்கப்புறம் விராட் கோலியாவது நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாருன்னு பார்த்தா, அவரும் அவுட் ஆயிட்டாரு. இதனால 22 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து, நம்ம இந்தியா ரொம்ப மோசமா தத்தளிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே 3 விக்கெட் போனத பார்த்தா பயங்கர வயித்தெரிச்சலா இருக்குங்க. ஏன்னா 8 ஓவர் தான் ஆயிருக்கு. இதுலயே 3 விக்கெட் இழந்துட்டு நிக்கிறோம். இதே ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் 10 ஓவரு எவ்வளவு கவனமா விளையாண்டாங்க. இதோ பாருங்கப்பா, ரன் எடுக்கலனாலும் பரவால்ல. விக்கெட்ட நம்ம விட்டு குடுக்க கூடாது. விக்கெட்ட காப்பாத்தணும். எங்கள தாண்டி நீங்க விக்கெட்ட எடுத்து பாருங்கப்பா. நீங்க ஆஃப் சைட்ல போற பால்ல டச் பண்ணா தானே பிரச்சனை. நாங்க தான் டச்சே பண்ண மாட்டோமே. விக்கெட் எடுக்க வாய்ப்பே குடுக்க மாட்டோமேன்னு அவ்வளோ விவரமா ஆஸ்திரேலியா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பந்து பழசாக பழசாக அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. அது மாரி நீங்க பண்ண வேண்டியதானே. உங்களுக்கு என்ன அவசரம்? இப்ப டெஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸோட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் பந்த பழசாக்கணும். அதுக்கப்புறம் தானே அடிச்சு ஆட ஆரம்பிக்கணும். நீங்க என்னவோ எடுத்தவுடனே T20 மேட்ச் விளையாடுற மாரி எல்லாத்தையுமே நாங்க அடிச்சு தான் விளையாடுவோன்னு, இப்படி 3 விக்கெட் இழந்துட்டு நிக்கிறீங்களே! என்னப்பா பண்ண போறீங்க? இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்மள யார் தான் காப்பாத்த போறாங்களோ தெரியலங்க. பண்ட், நிதிஷ் ரெட்டி இந்த மாரி பேட்ஸ்மேன்ஸ் ஆடுனா தான் ஆச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வட்டம் வட்டம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் இந்த மாரி பண்ட் மேலயும், நிதிஷ் ரெட்டி மேலயும் பிரஷர ஏத்தி விட்டா, அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ்க்கு பொறுப்பே இல்லங்க. அதுவும் விராட் கோலிலாம் அவுட் ஆனத பார்த்து பயங்கர வயித்தெரிச்சலு. அவர் பாட்டுக்கு அந்த பந்த விட வேண்டியதானே. தேவையில்லாம அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. இதே மாரி இந்தியா போச்சு அப்டின்னா ரொம்ப கஷ்டமா போயிரும். என்னதான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நடக்குதோ பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.